எண்ணி கண்ணம் எங்கும் ஆரம்பிக்கலாங்களா? உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து தேவைப்படும். அது எப்படி உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். நான் கொடுத்துருக்க ஃபுல் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் லாஸ்ட்டு போனீங்கன்னா ஒரு 60 செகண்ட் வந்து டைம் ஓடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 60 செகண்ட் முடியவும் ஒரு டவுன்லோட் ஐக்கான் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோடைய குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா ரெமினி ஆப்பில் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு இமேஜோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இமேஜோடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஒரு 10 இமேஜோடைய சைஸை மட்டும் 4:5 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது எப்படிங்கிற பார்த்துடலாமா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இமேஜை மட்டும்தான் எடிட் வந்து பண்ண போகிறோம். இமேஜை எடிட் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்டு இருக்கிற 4:, அதாவது தேர்டாக இருக்கிற 4:5 செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள ரெசல்யூஷன் இருக்கையிலே ஹை குவாலிட்டி வந்து கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4:5 ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் பார்த்தீங்கன்னா மீடியா ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து அடையிடும். இப்போ நெக்ஸ்ட் உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ண போகிறோம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஜூம் ஆயிரும். உங்களோட இமேஜ் இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட்டா ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இமேஜ் ஓரமாக இருந்தால் நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ண போகிறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலேருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுன்லோட் ஐக்கான் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இமேஜ் வந்து சேவ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட அடுத்தடுத்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு நான் சொன்ன ஸ்டெப்பை பயன்படுத்தி உங்களோட இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 இமேஜோட சைஸை மட்டும் நான் சொன்ன மாதிரி 4:5 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் இமேஜோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நான் கொடுத்துருக்க ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பொறுத்தா இருக்கும். இந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டில் A to Z எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் என்னென்ன சேஞ்ச் பண்ணுங்கிறத மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறீங்க. அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டா போதும். உங்களுக்கு மற்ற எல்லா எஃபெக்ட் நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறீங்க. அதை மட்டும் எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் வீடியோ மட்டும் எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படிங்கிற பார்த்துடலாமா? இப்போ ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஆடியோட ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்துக்கோங்க. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா இந்த ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குரூப் ஒன்று இருக்கா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்று இருக்கும். அந்த குரூப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் நேம் மட்டும் தான் சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அந்தோனிராஜ் எடிசன் இருக்கா, ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட்டர்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க நேமை நீங்கள் இதே மாதிரி நீங்கள் அழிச்சு விட்டுட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட நேமை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் டிக் வந்து கொடுத்துட்டு நீங்கள் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான்.
நீங்கள் குரூப் ஒன்றில் என்ன பண்ண போகிறீங்கன்னா நேம் மட்டும் தான் சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. குரூப் ஒன்றில் நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் வந்தீங்கன்னா அந்த குரூப் ஒன்னோட சைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து குட்டியாக இருக்கும். அது என்ன பண்ணு கேட்டிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நல் ஒன்று இருக்கா அதோட எண்டு பிக்கும் மேலே உள்ள அந்த நல் ஒன்னோட எண்டுக்கு போயிட்டு இப்போ அந்த குரூப் ஒன்னோட சைஸ் மட்டும் கொஞ்சம் குட்டியாக இருக்கும். குரூப் ஒன்றில் நேம் சேஞ்ச் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னா அந்த குரூப் ஒன்னோட சைஸ் மட்டும் கொஞ்சம் குட்டியாக இருக்கும். அந்த குரூப் ஒன்றை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் உள்ள ஆரம்பருக்கு கிளிக் பண்ணி எக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து நேம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் குரூப் ஒன்றில். நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 5 குரூப் 14 குரூப் 15ன்னு சொல்லி ஒரு 3 குரூப் வந்து இருக்கும். இதில் நீங்கள் என்ன குரூப் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும் கேட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப் 5 இருக்கா குரூப் 5 செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரூப் 5ல இந்த இடத்துல நேம் இருக்குது பார்த்தீங்களா, நான் ஒரு நேம் நான் வந்து கொடுத்துருக்கேன் அந்த எடிட்ஸ்னு சொல்லி. ஸோ அந்த நேமை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எப்போதும் போல எடிட்டர்ஸ் போயிட்டு இந்த இடத்துல உங்களோட நேமை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் குரூப் 5ல என்ன பண்ண போகிறீங்க நேம் மட்டும் தான் சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ நீங்கள் குரூப் 5 நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 5யோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாகும். அதை என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா குரூப் 10 மேலே பார்த்தீங்கன்னா குரூப் 14 இருக்கும். ஸோ அந்த குரூப் 14 எண்டுக்கு போய்க்கோங்க. குரூப் 14 எண்டுக்கு போனதுக்கப்புறம் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா குரூப் 5யோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கும். அந்த குரூப் 5 மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆர்மருக்கு கிளிக் பண்ணி எக்ஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே உள்ள குரூப் 14 நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குரூப் 15 இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த குரூப் 15க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 11 இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்க 11 இமேஜ்லேயும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. இந்த இமேஜோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4:5. நீங்கள் 4:5ல் இமேஜோட சைஸை நான் ஃபஸ்ட்டே சேஞ்ச் பண்ண சொன்னேன். நீங்கள் இமேஜோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ண அந்த இமேஜை நான் கொடுத்துருக்க இந்த 11 இமேஜ்லேயும் நீங்கள் சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. அது எப்படிங்கிற பார்த்தலாமா? இப்போ நான் கொடுத்துருக்க ஒரு இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே உள்ள கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரி போகும். மேலே உள்ள ஆர்மருக்கு கிளிக் பண்ணிட்டு அலைட் மோஸ்ங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் வந்து இருக்கும். அதில் நீங்கள் 4:5 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜ் போல் உங்களோட இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகிடும். சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லேயும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க அந்த 11 இமேஜ்லேயும் இதே மாதிரி உங்களோட இமேஜ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு அந்த குரூப் 15ஓட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 15ல் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்திருப்பீங்க. பேக் வரும்போது அந்த குரூப் 15ஓட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து குட்டியாகும். ஸோ அது நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா சரியாக வந்து பார்த்தீங்கன்னா 4:15ல் ஒரு பீட் மார்க் வந்து வச்சு கொடுத்துருக்கீங்கன்னா அதாவது குரூப் 14 முடிகிற அந்த எண்டுக்கு போய்க்கோங்க. எண்டு போயிட்டு இப்போ அந்த குரூப் 15 கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள 2 ஆர்மர்க்கில் ஃபஸ்ட் ஆர்மருக்கு கிளிக் பண்ணி எக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள். நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டோம். அதுக்குள்ளே உள்ள இமேஜ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்படி மேலே வந்தீங்கன்னா இந்த இடத்துல குரூப் 3 இருக்குது பார்த்தீங்களா, மேலே நல் 2 இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா குரூப் 3 இருக்கும். அந்த குரூப் 3 செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கிற பார்த்துடலாமா? இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சர்க்கிள் 1 இருக்கும். அந்த சர்க்கிள் 1 கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் மீடியா கொடுத்துட்டு நீங்கள் 4:5ல் ஒரு இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அதில் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா சர்க்கிளில் உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். இப்போ நீங்கள் சர்க்கிளில் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே ஒரு இமேஜ் இருக்கா, அதில் எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கிற பார்த்துடலாமா? இதே மாதிரி ஆடியோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. அந்த குரூப்போட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கிட்டு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா போயிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பிக்கை ஆட் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜோட எண்டுக்கு போய்க்கோங்க. எண்டுக்கு போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 2 ஆர்மருக்கு இருக்கும். இந்த ஃபஸ்ட் ஆர்மருக்கு கிளிக் பண்ணி உங்களோட இமேஜை நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜோட எண்டு அளவுக்கு எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணக்கப்புறம் இந்த இமேஜ் நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா மூவ் பண்ணி நான் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் 4 இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ரெக்டாங்கிள் 4ன்னு சொல்லி ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன்னா அந்த இமேஜுக்கு கீழே உங்களோட இமேஜை வந்து மூவ் பண்ணி செட் பண்ண போகிறோம். உங்களோட இமேஜோட சைடில் கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்பில் உங்களோட இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி நான் கொடுத்துருக்க ரெக்டாங்கிள் 4க்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜுக்கு டைல்ஸுங்கிற ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிடுவோம். உங்களோட இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டிஸ் ஆப்ஷன் வார்ப்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஆப்ஷன் இருக்கா இந்த இடத்துல. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் லாஸ்ட் வந்தீங்கன்னா கீழே டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு இங்கே கீழே உள்ள மிரருங்கிற இந்த ஐக்கனை மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போது மேலே உள்ள ரெக்டாங்கிள் 4ஐயும் கீழே உள்ள உங்களோட இமேஜையும் ஒரு குரூப்பன் மாஸ்க் வந்து பண்ண போகிறோம். இப்போ ரெக்டாங்கிள் 4உடைய லெஃப்ட் சைடில் கண்ணைக்கான் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து டிக் ஆயிரும். அதுக்கு கீழே உங்களோட இமேஜ் இருக்கும். அதையும் டச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க.
இந்த 2யும் செலக்ட் பண்ணக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் இருக்கா, அதில் நடுவில் உள்ள பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜும் நான் கொடுத்துருக்க இமேஜும் ஒரு குருப்பன் மாஸ்க் வந்து ஆட் ஆயிரும். இப்போ அந்த குருப்பன் மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. தேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட இமேஜோட ஜூமை கம்மி பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதே மாதிரி மூவ் பண்ணி உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க அந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்குள்ளே தெரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து குரூப் 3ல வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தாலே தெரியும் நம்ம குரூப் 3ல வந்து பார்த்தீங்கன்னா டிபியும் சேஞ்ச் பண்ணிட்டோம். டிபி சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே உள்ள அந்த இமேஜ்லேயே உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோமா. இப்போ அந்த குரூப் 3யோட சைஸ் உங்களுக்கு வந்து குட்டியாக இருக்கும். பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு இதோட எண்ட் அளவுக்கு இருந்திருக்கும். நான் கொடுத்துருக்க ஆடியோட எண்ட் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 3 வந்து இருந்திருக்கும். இப்போ அந்த குரூப் 3யோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கும். அது என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நான் கொடுத்துருக்க ஆடியோட எண்டுக்கு போய்க்கோங்க. உங்களுக்கு அந்த குரூப் 3யை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஆர் மார்க்கை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு எந்த குரூப்போட சைஸ் மட்டும் குட்டியாகுதோ அது அந்த குரூப்போட எண்டுக்கு போயிட்டு நீங்கள் எக்ஸ்டெண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து குரூப் 3ல வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோமா. சேம் மெத்தட் தான். அதுக்கு மேலே உள்ள எல்லா குரூப்லையும் நான் இப்போ எப்படி குரூப் 3ல இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணி காமிச்சனோ அதே மெத்தடில் தான் நான் கொடுத்துருக்க மேலே கொடுத்துருக்க எல்லா குரூப்லையும் நீங்கள் அப்படித்தான் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நான் இன்னொரு குரூப்புக்கு வேணால் நான் சொல்லி காமிச்சிருந்தேன். இப்போ குரூப் 3க்கு மேலே உள்ள அடுத்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. சேம் மெத்தட் தான். சர்க்கிள் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோரஸ்ட் ஃபைலை சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் ஃபைலை ஃபோரஸ்ட் ஃபைலை சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி சர்க்கிள் ஃபைல் ஆட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இந்த இடத்துல ரெக்டாங்கிள் 4 இருக்கும். அதில் உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம தான் ஒரு சின்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணோம்ல. ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க ஆடியோட எண்டு போய்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி நான் கொடுத்துருக்க அந்த சர்க்கிள் அதாவது ரெக்டாங்கிள் 4க்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜுக்கு டைல்ஸுங்கிற ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு டைல்ஸுங்கிற எஃபெக்ட்டை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மிரர் ஐக்கனை மட்டும் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரெக்டாங்கிள் 4உடைய கண்ணைக்கானையும் கீழே உங்களோட இமேஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள 3 பாக்ஸில் நடுவில் பாக்ஸை கிளிக் பண்ணி குரூப்பன் மாஸ்க் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ அந்த குரூப்பன் மாஸ்க்கை கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ஆப்ஷன் போய்ட்டு தேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட இமேஜோட சைஸை மட்டும் இதே மாதிரி கம்மி பண்ணிவிட்டு உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தெரிகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நான் மேலே கொடுத்துருக்க எல்லா குரூப்லையும் உங்களோட இமேஜை ஒன் பை ஒன்னாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே கொடுத்துருக்க எல்லா குரூப்லையும் நீங்கள் ஒவ்வொரு குரூப்லையும் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு பேக் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்தந்த குரூப்போட சைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து குட்டியாகும். உங்களுக்கு எந்த குரூப்போட சைஸ் மட்டும் குட்டியாகுதோ அந்த குரூப்பை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க அந்த எல்லாத்துக்கு கூட எண்டு போய்ட்டு ஃபஸ்ட்டு ஆர் மார்க்கை கிளிக் பண்ணி மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ சேம் மெத்தடில் மேலே கொடுத்துருக்க எல்லா குரூப்லையும் உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் நான் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அது என்ன எஃபெக்ட் கேட்டிங்கன்னா மோஷன் பிளருங்கிற ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அது எந்தெந்த குரூப் மட்டும் ஆட் பண்ண கேட்டிங்கன்னா குரூப் 3லேருந்து அதுக்கு மேலே உள்ள எல்லா குரூப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ குரூப் 3 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உள்ள பிளருங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் பிளர்னு ஒரு எஃபெக்ட் இருக்காங்க. இந்த இடத்துல மோஷன் பிளர்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு அந்த எஃபெக்ட் உள்ளே வந்து ஆட் ஆயிருச்சு. கீழே உள்ள லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இந்த ஒரு எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குரூப் 3ல தான் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணோம். அதுக்கு மேலே உள்ள எல்லா குரூப்லையும் நீங்கள் இந்த எஃபெக்ட்டை வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ண எஃபெக்ட்டை அடுத்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போய்ட்டு கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. சேம் மெத்தடில் அதுக்கு மேலே உள்ள எல்லா குரூப்லையும் நீங்கள் இப்போ காப்பி பண்ண அந்த எஃபெக்ட்டை வரிசையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வீடியோவை நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்கு நான் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட்டு இமேஜை மட்டும் தான் சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியங்கிற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் செக்ஷன் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.